ஆமா. அவனை வந்து ஸ்கூல்ல சேர்க்க போவாங்க. ஓஹோ. ஸ்கூல்ல சேர்க்க போகும்போது கோகு கோட் சூட்லாம் மாட்டி விட்டு அவனும் அவன் பொண்டாட்டி வந்து அந்த பேரண்ட்ஸ் இது வைப்பானுங்களா அதுக்கு உட்காந்துருப்பாங்க. அப்பதான் இவனுங்க வந்து இறங்குவாங்க ஸ்பேஸ்ஷிப்ல வந்து போவானுங்க. அப்ப கோகு என்ன ஆகும்னா இன்டர்வியூ நடக்கும்போது கோகுக்கு வந்து இவன் கூப்பிடுவான். இந்த குட்டி பிளானட்ல பண்ண என்னமோ ஒரு காய் கிங்காய் அந்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பவர் இருக்கு, வித்தியாசமான பவர், நீ சீக்கிரம் வா அப்படின்வான். அவன் இந்த டெலிபோர்டேஷன் இதை வச்சு அங்கே போயிடுவான். போயிட்டு ஆக்சுவலாக அது ப்ராலியோட பவர் தேடிட்டு இருப்பான். இதுக்கடையில் நான் வெஜிதா வந்து நம்ம வந்து சைண்ட் ஹோம்ஸை இது பண்ணிடுவோம், நீங்கள் தான் கிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவான். ஓ கூப்பிட்டு போயிட்டு அந்த வித்தியாசம் அது ஞாபகம் இல்லை, எபிசோட் பேர்லாம் ஞாபகம் இல்லை, கதை ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வெஜிடா வந்து இவன் தான் லெஜெண்டரி சூப்பர் சைன் தெரியாது. வெஜிடாவை போட்டுருக்காதான் அவங்க அப்பனும் அவனுக்கு கடைசி அவன் வந்து எப்படின்னா பைப்போலார் மாதிரி லூசு மாதிரி இருப்பான். அவனை கண்ட்ரோல் அவனாலே பண்ண முடியாது. அந்த மாதிரி எப்படி பொழப்பான்னு பார்த்தா அந்த ஃப்ரீஸை அழிக்கும் போது அவங்க அப்பனை கூப்பிட்டு அவன் பறந்துடுவான் ஸ்பேஸ்குள்ள. அந்த ப்ராலி அவன் சின்ன குழந்தையா இருப்பான். குழந்தையா இருக்கும்போது கூப்பிட்டு அவங்க அப்பனோட எந்த இதில் வந்தது, எந்த சாகால வந்தது அதான் தெரியாதுங்க. கதை ஞாபகம் இருக்கு, அப்புறம் தனித்தனியாக பேர்லாம் அவ்வளோ ஞாபகம் இருக்காது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க டிராகன் பால் ஜி ஏஎஃப்னு. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு எபிசோடாவது யூடியூப்ல